பிரம்மா கிட்ட 100 கோடி ஸ்லோகங்கள் இருந்தது. இந்த 100 கோடினாலே யாராவது அந்த பக்கம் போவோமா? போமாட்டோன்னு பிரம்மனுக்கே தெரியும். அதனால வால்மீகியை விட்டார். வால்மீகி அதை சுருக்கி நமக்கு 24,000 ஸ்லோகங்களா கொடுத்தார். இப்பவும் 24,000மா அப்படிமோ. இப்படி நம்ம வாய் பொழக்கக்கூடாதுன்னு சிவபெருமானே ரொம்ப எளிமையான நாமத்தை கொடுத்தார். நீ ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா, 100 கோடினா மிரண்டுருவ, 24,000னா ஆன்னு பார்ப்ப, அதனால உனக்கு சுருக்கமாக கொடுக்குறேன்னு ராம அப்படிங்கிற 2 எழுத்தே போதுமானது. அதுவும் அந்த ராம எப்பேற்பட்டது நாமத்தை சொல்லும் போது அவசியமாக சொல்லணும். ஓம் நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்துல இந்த ராவையும், ஓம் நம சிவாயங்கிற 5 எழுத்திலிருந்து மாவையும் எடுத்து ராமநாம சொன்னா போதும்பா, உனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா, நிம்மதியா இருப்பா. இந்த முதல் வரிய பாருங்க நடுவர் அவர்களே. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம், சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம். கவலையை போக்கி சாந்தி நல்குமாம். ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம். சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம். ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினாள். ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினாள். நாமியும் நாமமும் வேறு வேறு இல்லவே இல்லையாம். இதுதான் பஞ்சு. நாமத்தை சொல்லக்கூடிய பக்தனும் கடவுளும் வேற வேற இல்லப்பா, ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறார்.